அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. எல்லோரும் நல்லா படிப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே என்ன நல்லா படிங்க. நமக்கு தமிழ் டெஸ்ட் பிளான் சொன்ன மாதிரி தாங்க. மொத்தமாக நம்ம 49 நாளில் தமிழ் ஃபுல்லாக முடிக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. இதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வேறு எதனா கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? மற்ற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நார்மலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்த ஷெடியூல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுவே கரெக்டாக செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு இன்றைக்கி டெஸ்ட்டு 1 மிக முக்கியமான நாள். நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். நமக்கான முதல் கேள்வி என்னென்னு பார்த்துருவோம். ஊவேசா ஓலைச்சுவடிகளை ஆற்றிலிருந்து எடுத்த இடம் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஊவேசா குறித்த ஒரு சில தகவல்கள் சொல்கிறேன், அது போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஊவேசாவை பதிப்புத்துறையின் வேந்தன்னு சொல்லுவோம். ஓகேவா? பதிப்புத்துறையின் வேந்தன்னு சொல்லுவோம். மிக முக்கியமானது. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 80 நூல்களை பதிப்பிச்சிருக்கிறாருங்க. அழியக்கூடிய தருவாயில் இருந்த ஓலைச்சுவடியில் இருந்த மிக முக்கியமான ஒரு 80 வகையான நூல்களை இவருக்கு பதிப்பிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால் இவர் நம்ம பதிப்புத்துறையின் வேந்தன்னு சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம ஊவேசாவோட தமிழ் பணியை பாராட்டி 2 அறிஞர்கள் பாராட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் சூழியல் வின்சோன், இது ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ஜியு போப் 2 பேருமே ஊவேசாவோட தமிழ் பணியை பாராட்டியிருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 டேட்டா சொல்கிறேன். 3 இயர் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஒன்று 1855, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1942, 2006. இது 3மே மிக முக்கியமான வருடம். என்னென்னா 1855 இவரோட பிறப்பு நிகழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் 1942 இவரோட இறப்பு. ப்ளஸ் இவருக்கு நூலகம் இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் ஆரம்பிச்சது. 2006 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. 3மே ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதை தாண்டி வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு ஒன்று இருக்குது, எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னு ஒன்று இருக்குது. நம்ம அடுத்த கொஸ்டினில் அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். உங்களுக்கான கேள்வியும் இடம் அதில் கேட்க போகிறேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் ஆன்சரும் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ நமக்கு முதல் கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். கொடுமுடின்றது நமக்கு ஈரோடில் இருந்ததுங்க. இதுதான் சரியான ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதனால் நான் கரெக்டாக டேரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்ததான் 2வது கேள்வி. கருணை வீரம் இரண்டிற்கும் அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அன்பு. ஓகே, இது திருக்குறள்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. நீங்கள் அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, கருணை வீரம் இரண்டிற்கும் அடிப்படையானது நமக்கு அன்பு தான் என்பது சரி. ஓகே, அடுத்தது 3வது கேள்வி. ஊவேசா பெயர் சுருக்கத்தின் விரிவாக்கம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. ஊவேசாவோட பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தமதானபுரம். அவரோட அப்பா பேர் வெங்கட சுப்பு. ஓகே, இவரோட ஆசிரியர்கிட்ட பேர் சாமிநாதன். இது பார்த்திங்கன்னா இவருக்கு யார் வச்சாங்க அப்படின்னா, இவரோட ஆசிரியராக இருந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் வச்ச பேர் தாங்க இது. மீனாட்சி சுந்தரனார் வச்ச பேர் தான் இது. ஓகேவா? அப்போது இவரோட இயற்பெயர் என்ன, ஊவேசாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கட ரத்தினம். வேங்கட ரத்தினம் என்பது இவரோட இயற்பெயருங்க. ஓகேவா? ஊவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம். ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா? அடுத்ததாக உங்களுக்கான கேள்வி என்னென்னா, ஊவேசாவோட பிறந்த மாவட்டம் எதுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஊவேசா எந்த மாவட்டத்தில் பிறந்தார், அது உங்களுக்கான கேள்வி. முதல் கேள்வி இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஊவேசான்னு போட்டு அந்த மாவட்டம் எதுவோ இங்கே ஊவேசான்னு போட்டுக்கோங்க. இங்கே அவர் பிறந்த மாவட்டம் என்ன மாவட்டமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. 2மே நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான கேள்வி உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 கேள்வி நான் தனியாக லாஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். அதோட இதையும் சேர்த்திக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போமா? 4வது கேள்வி. வள்ளலார் பிறந்த மருதூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வள்ளலார் பார்த்திங்கன்னா பிறந்தது மருதூர்லங்க. இந்த மருதூர் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கடலூரில் இருந்தது. ஓகேவா? மருதூர் நமக்கு கடலூரில் இருந்தது. இங்கே தான் அவரோட பிறப்பு இருந்துச்சு. அவருக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கும்போது அவரோட தந்தை இறந்துடுவார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் இங்கே சென்னைக்கு குடிபெயர்வாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா பொன்னேரி அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகேவா? பொன்னேரின்ற இடத்துக்கு போயிடுவாங்க. மிக முக்கியமானது. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் நமக்கு கடலூர் என்பது சரியான ஆன்சர். அடுத்தது 5வது கேள்வி. மனுமுறை கண்டவாசகம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்கிறாங்க. மனுமுறை கண்டவாசகம்ன்றது மனுநீதி சோழன் குறித்து வள்ளலார் எழுதின நூலுங்க. ஓகேவா? மனுநீதி சோழன் குறித்த வள்ளலார் எழுதின நூல் தான் மனுமுறை கண்டவாசகம். மிக முக்கியமானது. அப்போ ஃபஸ்ட்டே ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 10 லிட்டில் ஃபிங்கர். இது ஆங்கில நூலாக தெரியுது. நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் நமக்கு 3. அப்போ வள்ளலார்ன்றது இது ஃபஸ்ட்டே ஆன்சர். அப்புறம் 2வதுக்கு நமக்கு 3வதுல இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக உலக பொதுமறைன்றது நம்ம திருக்குறளில் சொல்லக்கூடியதுங்க. உலக பொதுமறை இதை எழுதுனது நமக்கு திருவள்ளுவர். ஓகேவா? அப்போது 3வதுக்கு 2. சாரி, இந்த இடத்துல 3 தான் போடணும் இல்லையா? ரைட். அப்போ 2வதாக இருக்கிறது நமக்கு 3வதுக்கானது. ஒரு நிமிஷம் முன்னாடி எழுதிடுறேன். முதலாவது அதுக்கப்புறமா 2வதுக்கு நமக்கு அரவிந்த குப்தா என்பது சரியான ஆன்சர். உலக பொதுமறைனா வள்ளுவர் என்பது சரி. 4வதுக்கு 4 அடி 4ன்றது நமக்கு சமண முனிவர்கள் எழுதின நூல். அதாவது பல புலவர்கள் சேர்ந்து எழுதுனது தான் நமக்கு 4 அடி 400. ஓகேவா? அடுத்ததான் உங்களுக்கு ஒரு கேள்வி நான் எடுத்துகிட்டு வரேன், அது சொல்கிறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1ல் ஆரம்பிக்கணும், 4ல் முடியணும். அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் வருதுங்க.
1ல் ஆரம்பிக்கிறது 2 ஆப்ஷன் வருது. இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி இருக்கிறதும் செக் பண்ணணும். அரவிந்த் குப்தா அது 2வதுக்கு வரக்கூடியது. அப்போ அது 3வதில் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, ரைட். அடுத்தது 4வது கேள்வி, புறத்துறுப்பு பிரித்து எழுதுகன்னு கேட்குறாங்க. இது எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புறத்து கூட்டல் உறுப்புன்னு பிரிக்கலாங்க. ஓகேவா? சி ஆப்ஷனில் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புறத்து கூட்டல் உறுப்புன்னு தான் நம்ம பிரிக்கணும். ஓகேவா? அடுத்தது 7வது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடுகளில் சரியான பொருத்தம். முகிலன் பாட்டி டேஸ் கூறுவாள். 2வதாக இருக்கிறது தென்றல் டேஸ் படித்தாள். நமக்கு முதலாவது வரக்கூடியது கதை கூறுவாள் என்பது சரியான ஆன்சருங்க. 2வதுக்கு பாடம் படித்தாள் என்பது சரியான ஆன்சர். குறிப்பாக நீங்கள் இந்த காதைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காதைன்றது நமக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை. நீங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் படிப்பீங்க. அதோட உட்பிரிவாக வரக்கூடியது தாங்க காதை. ஓகேவா? உட்பிரிவாக வரக்கூடியது தான் நமக்கு காதை என்பது. ஓகேவா? மிக முக்கியமானதாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 இதுலேயுமே நமக்கு எவ்வளோ காதைகள் இருந்துச்சு? சிலப்பதிகாரம் மணிமேகலைனா நமக்கு 30 காதைகள் இருந்துச்சு. 2மே முக்கியம். சிலப்பதிகாரத்தில் மட்டும் தான் காண்டம் என்ற பெரும்பிரிவு இருக்கும். ஓகேவா? காண்டம் என்பது சிலப்பதிகாரத்தில் மட்டும் தான் இருக்கும், மணிமேகலையில் இருக்காது. 2மே மிக முக்கியமானதாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு முதலாவதாக கதை வரணும், 2வதாக பாடம் வரணும். கதை பாடம்ன்றது நமக்கு சி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்ததாக 8வது கேள்வி, முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவள்ளுவர். ஓகே, முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் என்ற திருக்குறளில் சொல்லியிருப்பார். மிக முக்கியமான திருக்குறளாக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக 9வது கேள்வி, பெரும்பாலும் அறநூல்களாக விளங்குபவை அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்க காலம் சங்க இலக்கியம் அப்படின்னா நமக்கு 2 விஷயங்க. ஒன்று காதல், அதுக்கப்புறமா வீரம். காதல் ப்ளஸ் வீரம் இது நமக்கு சங்க இலக்கியம். ஓகேவா? அதுக்கு பின்னாடி தோன்றிய இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இது பார்த்திங்கன்னா நமக்கு அறநூல்களாக விளங்குனது. ஓகேவா? அறநூல்கள்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 18 நூல்கள் இருக்கா 14 கீழ்கணக்கில். இந்த 18 நூல்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்கள். நமக்கு 11 ப்ளஸ் அதுக்கப்புறமா 6 ப்ளஸ் 1 இப்படி பிரிப்போம். ஓகேவா? கூட்டி பார்த்திங்கன்னா 18 வரும். நமக்கு 11 நூல்கள் அறம், 11 நூல்கள் அறம். இந்த 6 நூல்கள் அகம். ஓகேவா? அகம். இந்த ஒரு நூல் புறநூல். புறநூல். ஓகேவா? மிக முக்கியமானது. அதுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். இப்போது 10வது கேள்வி பார்ப்போமா? அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க? நமக்கு 17 கீழ்கணக்கு என்பது சரியான ஆன்சருங்க. அடுத்ததா இன்னொரு விஷயம், நீங்கள் இங்கே 17 மேல் கணக்குனா என்னென்னு கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் எதுவாக வரும்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் தாங்க வரும். அதாவது நம்ம சங்க இலக்கியம் எது சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும் இது 2மே நமக்கு 17 மேல் கணக்கு. அதை தான் நம்ம சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்ததாக 10வது கேள்வி என்ன இருக்குன்னு பாருங்கள். உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம். இதில் இருக்கக்கூடிய அந்த வன்மை என்பதன் பொருள் கேட்டிருக்கிற வன்மை என்பது நமக்கு எதை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடையை குறிக்கக்கூடியது. ஓகேவா? கொடைனா என்னங்க? மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. அப்போ வன்மை என்பது இந்த 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது கொடைங்க. ஓகேவா? அதுவே 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அந்த வன்மையை வலிமைன்னு சொல்லுவாங்க, கொடுமைன்னு சொல்லுவாங்க, திண்மைன்னு அதாவது வீரம், இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? பொதுவாக வலிமையை குறிக்கக்கூடியது, அப்புறம் கொடுமைன்னு சொல்லலாம். அந்த 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா மிக முக்கியமானதுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 11வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்க பாரதி குறித்த கூற்றுகள் இருக்கு. என்னென்னு பாருங்கள். நமக்கு கனவு காண்பதில் நிகர் பாரதிக்கு நிகர் பாரதியே, அது சரிதாங்க. முதல் கூற்று சரிதான். 2வது பாட்டுக்கொரு புலவன் எனும் சிறப்பு கொண்டவர், இதுவும் கரெக்டு தான். நமக்கு பாட்டுக்கொரு புலவன் சொல்லிட்டு பாரதியாரை புகழ்ந்தது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாட்டுக்கொரு புலவன் சொல்லிட்டு நம்ம பாரதியாரை புகழ்ந்தது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 3வதா தமிழ் மகள் கூறிய சொல்லை அமிழ்தம் என்போம் என கூறியவர், இது மிக முக்கியமானது. இவரோட பாரத தேசம் அப்படின்ற ஒரு பாடலில் இவர் சொல்லியிருப்பார், தமிழ் மகள் கூறிய சொல் அமிழ்தம் என்போம். அப்போ தமிழ் மகள்ன்றது யார்? தமிழ் மகள்ன்றது யாருன்னா நமக்கு ஔவையாரை குறிக்கக்கூடியது. தமிழ் மகள் என்பது ஔவையாரை குறிக்கக்கூடியது. அப்போ தமிழ் மகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதி இரண்டொழிய வேறில்லை என தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் அப்படின்ற லைன் வருங்க. அதில் தமிழ் மகள்ன்றது நமக்கு ஔவையாரை குறிக்கும். அப்போ ஔவையார் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற வரிகளை சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமானதாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ரைட்டுங்க, அனைத்துமே சரி. ஓகேவா? டி ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்து 12வது கேள்வி, தொலைவில் என்பதன் எதிர் சொல்லில் பொருந்தாதது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? எதிர் சொல்லில் பொருந்தாதது. இதை தாங்க மெயினாக பார்க்கணும். நமக்கு தொலைவில் அப்படின்றது அதுக்கு எதிர் சொல்லாக வரக்கூடியது எதுன்னு பாருங்கள். நமக்கு அருகில்ன்றது எதிர் சொல்லாக வரும், அண்மையில்ன்றது எதிர் சொல்லாக வரும், பக்கத்தில் என்பது எதிர் சொல்லாக வரும். சேய்மையில் என்பது நமக்கு தொலைவை குறிக்கக்கூடியது தாங்க. சேய்மைனா நமக்கு தொலைவை குறிக்கக்கூடியது. அப்போது அதுக்கு எதிர் சொல்ல பொருந்தாது எதுனாக்கா நமக்கு சேய்மையில் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 13வது கேள்வி,
அகரவரிசை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள் நமக்கு சாசா சிசி சுசு சேசி அந்த வரிசையில் வருதா, நீங்கள் அதை டேரெக்டாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். சசா சிசி சுசு சேசே சௌ சசு சௌ, அது ஒழுங்காக எனக்கு சொல்ல வரல, நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு ஆரம்பத்தில் எதுங்க வரும், சங்கு வருமா, சங்குக்கு அப்புறமா சூளாமணி. ஓகே, சங்கு சூளாமணின்னு ஆரம்பிக்கணும். அப்போ அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எது இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே சங்கில் இங்கே ஒன்று ஆரம்பிக்குது, இங்கே ஒன்று ஆரம்பிக்குது, சூளாமணி ரெண்டுத்துலையுமே இருக்குது. அதுக்கப்புறமா வரக்கூடியது செய்யுள் இருக்கணும். ஓகேவா, இப்போ அதுக்கு செய்யுள்ன்றது எங்கே வருது, நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது, நமக்கு சி ஆப்ஷனில் தான் இருக்குது, சாரி பி ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா, அப்போ இதுக்கு பி தாங்க ஆன்சர் கரெக்டாக. அதாவது சங்கு சூளாமணி செய்யுள் சோம்பல், இதுதான் அதுக்கான சரியான அகரவரிசை, மிக முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்கலாம். உவேசா, சாரி இங்கே கொஞ்சம் தப்பாக டைப் ஆயிடுச்சு. உவேசாவுக்கு நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்னாக்க நமக்கு 1942. ஏற்கனவே ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, உவேச நூலகம் எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கனாக்க நமக்கு 1942. 1969 இது வந்து கீழ் திசை சுவடி நூலகம் நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, கீழ் திசை சுவடி நூலகம். அதே மாதிரி 1996, சரி 1896 இது வந்து கன்னிமாரா நூலகம். ஓகேவா, கன்னிமாரா நமக்கு 1869 கீழ் திசை சுவடி நூலகம், 1896 கன்னிமாரா நூலகம், 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகேவா, எல்லாமே முக்கியமானதுங்க. இப்போ வந்து 1942 நமக்கு உவேச நூலகம் அமைச்சாங்க. ஓகே, எல்லாமே மிக முக்கியமானது. அடுத்ததாக 15வது கேள்வி, இறந்தோருக்கு பாடுவது. நமக்கு இறந்தோருக்கு என்ன பாட்டு பாடுவாங்க அப்படின்னா ஒப்பாரி பாடல் இருந்து சரியான நினச்சிருங்க. அடுத்து 16வது கேள்வி, நரேந்திர தத் எனும் இயற்பெயர் கொண்டவர். நமக்கு விவேகானந்தரோட இயற்பெயர் தாங்க நரேந்திர தத். ஓகேவா, அடுத்து 17வது கேள்வி, மனைக்கு விளக்கம் மடவார். இதில் மடவார்னாக்கா பெண்களை குறிக்கக்கூடியதுங்க, பெண்கள். ஓகேவா, அதாவது வீட்டுக்கு விளக்கு யாருன்னு கேட்டால் பெண்கள் தான் அப்படின்றது தாங்க இந்த வரிகள். இது எதில் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான்மணிக்கடிகையில் வரக்கூடியதுங்க. நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யாருங்க, கரெக்டாக விளம்பி நாகனார் என்பது நான்மணிக்கடிகையோட ஆசிரியர். இதில் வந்து எவ்வளோ பாடல்கள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 106 பாடல்கள் இருக்கும், 106 வெண்பாக்கள் இருக்கும். மிக முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பொறுத்துக்க சொல் பொருள் பொறுத்துக்க கேட்டிருக்கிறாங்க. நமக்கு முதலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உளுப்படைனா நமக்கு வேளாண்மை செய்யக்கூடிய கருவிகளை குறிக்கக்கூடியது ஆப்ஷன். இதுக்கு தான் மூணாவது தான் அதுக்கான ஃபஸ்ட்டுக்கான ஆப்ஷன். இரண்டாவது செய்யினா நமக்கு வயலை குறிக்கக்கூடியது, அப்போது இது 2. அடுத்ததாக வன்பால்னா பாலை நிலத்தை குறிக்கக்கூடியது, இது 3. வழக்குனா நமக்கு வாழ்க்கை நெறியை குறிக்கக்கூடியது. நமக்கு ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள், 3-1 ஆரம்பிக்குதா, 3-1 ஆரம்பிக்கிறது நமக்கு டி ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. மணிமேகலை நூலை பதிப்பித்தவர். மணிமேகலை நூலை பதிப்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உவே சாமிநாத ஐயர். ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்ததாக 20வது கேள்வி, 17 கீழ்கணக்கு நூலில் அமைந்துள்ள ஒரே ஒரு தொகை நூல். இதுதாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி சொன்னேன். பல புலவர்கள் வந்து பாடி ஒரே நூலாக கொடுத்துருக்குறாங்க. பல புலவர்கள் பாடி ஒரே நூலாக வந்துச்சுன்னா அது தொகை நூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரே ஒருத்தர் பாடினா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக நம்ம நூல் பேர் அப்படியே டேரெக்டாக சொல்லலாம், ஆசிரியர் பேர் அப்படியே சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பாடிட்டுருக்கிறாங்க, எல்லாமே சமண புலவர்கள். அதனால் இது வந்து ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலடியார் என்பது சரியான ஆன்சருங்க. நாலடியாருக்கு வேறு பேர் என்னென்னா 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க, 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து வேளாண் வேதம் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க, ஏற்கனவே நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. வேளாண் வேதம் என அழைக்கப்படுவதுன்னு கேட்பாங்க, நாலடியார். ஓகேவா, அடுத்தது 21வது கேள்வி, போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பேன், 17 கீழ்கணக்கில் ஒரு புறநூல் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு புறநூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு களவழி 40. ஓகேவா, இந்த களவழி 40 பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை பாடுனது நமக்கு பொய்கையார். ஓகேவா, பொய்கையார்ன்றவங்க இந்த நூலை பாடுறாங்க. நமக்கு 17 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புறநூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த களவழி 40. அடுத்ததாக இதில் வந்து யானை போரை பற்றி சொல்லியிருப்பாங்க. யானை போர் குறித்த செய்தி வந்து எதில் இடம்பெறுது பார்த்தீங்கன்னா நமக்கு களவழி 40 இடம்பெறுது. இதோட முக்கியமானது பரணி அப்படின்ற ஒரு நூல் தோன்றுவதற்கு முன்னோடியாக இருந்தது இதுதாங்க. பரணியின் முன்னோடின்னு சொல்லுவாங்க நமக்கு களவழி 40. எல்லாமே மிக முக்கியமான தகவல்கள், நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நமக்கு போர்க்களம் பற்றி பாடுது. அதாவது ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க. களவழி 40னா ஏற்களம் குறித்தும் போர்க்களம் குறித்தும் சேர்த்து பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு போர்க்களம் பாடுதல்ன்ற பற்றி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு களவழி 40ன்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி 22வது, இளமை விருந்து நூலின் ஆசிரியர் யாருன்னா நமக்கு திருவிக்காவோட நூல்கள் தான் வந்துட்டு இளமை விருந்து. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கும், முதுமை உளறல்னு சொல்லிட்டு. முதுமை உளறல் இது ரொம்ப முக்கியமானதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இளமைன்னு ஆரம்பிக்கும் வந்து முதுமைன்னு ஆரம்பிக்கும், ரெண்டுமே நமக்கு திருவிக்காவோட. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடுத்ததா 23வது கேள்வி, குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
திருக்கருவை 1810 அந்தாதி. இது ரொம்ப முக்கியமான நூலுங்க. நமக்கு அதிவீரராம பாண்டியனோடது, அதிவீரராம பாண்டியன் அவரோட நூல் தாங்க இது. நமக்கு குட்டி திருவாசகம் சொல்லி சொல்கிறோம். நமக்கு திருக்கருவை 1810 அந்தாதி. ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்து 24வது கேள்வி, திருத்தொண்டர் மாக்கதை எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு பெரிய புராணம் என்பது சரியான ஆன்சருங்க. சேக்கிலாரோட நூல். ஓகேவா, சேக்கிலார் அவர் இயற்றிய நூலுக்கு திருத்தொண்டர் புராணம் தான் சொல்லிட்டு பேர் வச்சார். அதுக்கோட வேறு பேர் தான் திருத்தொண்டர் மாக்காதைன்னு சொல்லுவோம். அங்கே மாக்காதை மாக்கதை எப்படி சொன்னாலும் ஒன்று தாங்க. ஓகேவா, இப்போ இதுக்கான ஆன்சர் பெரிய புராணம் என்பது தான் சரியான ஆன்சர். நம்ம தமிழில் தோன்றிய 2வது மிகப்பெரிய தேசிய காப்பியம். ஓகேவா, அடுத்ததா 25வது கேள்வி, சின்னூல் எனும் அடைமொழி கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேமிநாதம் சரியான ஆன்சருங்க. நேமிநாதம் என்பது சரியான ஆன்சர். சின்னூல்னா நமக்கு நேமிநாதத்தை குறிக்கக்கூடியது. 26வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதுக்கு எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண். ஆப்ஷன் சியில் இருக்கிறது தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா, நீங்கள் அது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஓகே, அடுத்ததாக 27வது கேள்வி. 27வது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பாருங்கள். நமக்கு நீங்கள் கொஷின் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அதுக்கான ஆன்சரை அது தப்பாக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நமக்கு நம்மாழ்வாரோடது திருவாய்மொழி. ஓகேவா, நம்மாழ்வாரோடது திருவாய்மொழி, பெரியாழ்வாரோடது திருப்பல்லாண்டு. அப்போது இது 2வது. அடுத்து திருமங்கை ஆழ்வாரோடது சிறிய திருமுடல், இது 3வது. குலசேகர ஆழ்வாரது பெருமாள் திருமொழி, இது 4வது. ஓகேவா, இதாங்க சரியான ஆப்ஷன். நீங்கள் அப்போ ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். நமக்கு 3, 1, 4, 2 சி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. நீங்கள் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறது நமக்கு தப்பாக இருக்குது. ஓகேவா, இதுதான் சரியான ஆன்சராக வரும். ஓகேவா, நம்மாழ்வார்னா திருவாய்மொழி, பெரியாழ்வார்னா திருப்பல்லாண்டு, திருமங்கை ஆழ்வார்னா சிறிய திருமுடல், குலசேகர ஆழ்வார்னா பெருமாள் திருமொழி தான் சரியான ஆன்சர். இன்னொன்று குறிப்பாக நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. பெருமாள் திருமொழி அப்படின்றதுல பார்த்திங்கன்னா நமக்கு 105 பாடல்களை கொண்டது, முக்கியமானது. ஓகேவா, அடுத்ததாக 28வது கேள்வி, ஒளி எனும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று விகுதியை கேட்குறாங்க. இப்போது பொதுவாக இந்த வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னா கடைசியில் எப்படி மொழின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கா இய இயர் இந்த மாதிரி இருக்குங்க. ஓகேவா, இந்த மாதிரிலாம் முடிஞ்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துங்கிற ஆப்ஷனில் ஒழிக்க இது மட்டும் தாங்க காலம் முடியும். இதுதான் நமக்கு வியங்கோல் வினைமுற்று விகுதியாக வரும். மற்றதெல்லாம் ஏன் வரல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒழித்த லாஸ்ட்டில் ஆ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது பெயரச்சமாக வருங்க. ஓகேவா, பெயரச்சமாக வரும். ஊ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அது வினையச்சமாக வரும். ஓகேவா, அல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது தொழிற்பெயராக வரும். 3மே முக்கியங்க. ஓகேவா, இப்போ 29வது கேள்வி, கடன்பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்னா நமக்கு கலக்கம் என்பது சரியான ஆன்சருங்க. கலக்கம். ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்ததாக 30வது கேள்வி, பிறவினை தொடரை காண்கன்னு சொல்லி கொடுத்துட்டுங்கிறாங்க. இப்போ கொடுத்துங்கிறதுல பிறவினை தொடர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே தன்வினை பிறவினைன்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு இடத்த மட்டும் போய் பார்த்தீங்கன்னா போதும். இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், கற்றால் கற்பித்தால், இந்த 2 மட்டும் பாருங்கள். கற்றால் அப்படின்னா அவங்க படிப்பாங்க, அப்போ இது தன்வினை. ஓகேவா, கற்பித்தால்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அப்போ இது பிறவினை. இது 2மே நீங்கள் தன்வினை பிறவினைக்கு இப்படி பார்க்கலாம். ஓகேவா, அடுத்ததாக நமக்கு செய்வினை செயற்பாட்டு வினைன்னு கொடுப்பாங்க. அதுக்கு எங்கே பார்க்கணும் அப்படின்னா சென்டரில் பார்க்கணும். இல்லைனா எந்த வார்த்தை கூடாது, ஆல் ஐ அந்த மாதிரி எதுனா ஆட் ஆகி வருதுன்னு பாருங்க. இப்போது ஐ அப்படின்னு ஒன்று ஆட் ஆகி வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு செய்வினையாக வருங்க. ஆல் அப்படின்றது ஆட் ஆகி வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினையாக வரும். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், நடனம் மாதவியால் கற்கப்பட்டதுன்னு கொடுக்குறாங்களா, இங்கே ஆள் வந்திருக்கா, ஆள் வந்துச்சுன்னா நமக்கு செயற்பாட்டு வினைக்கு போயிடும். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள், மாதவி நடனம் கல்லால். இப்போ பார்த்திங்கன்னா எதிர்மறையாக போகுது இல்லைங்களா, அப்போ இது எதிர்மறை தொடருக்காக வரும். ஓகேவா, ஏன்னா இது அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு போகும். அப்போ இது எதிர்மறை பொருள்ன்றதுனால, எதிர்மறை பொருளில் வர்றதுனால இது எதிர்மறை தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கான கேள்வி 3 கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் என்னென்னு பாருங்கள். ஒன்று தமிழ் தென்றல்ன்றது யார், தமிழ் தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம், மதுரை கவின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோம். இது கூட நான் அடிஷ்னலாக இன்னொன்று உங்களுக்கு கொடுத்தேன். அது என்னன்னாக்கா நமக்கு உவேசாவோட பிறந்த ஊர் கேட்டிருந்தேன்னா அதான் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் வேறு என்ன கேட்டால் எனக்கு ஞாபகம் இல்லை, சரியாக ஞாபகம் இல்லை. கொஷின் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் அடுத்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் நல்லா படிங்க. ஓகேவா, இது நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நன்றி.